ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்லைன் கோர்ஸ் கண்டென்ட் பற்றி பேசிக் ஓரளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா வந்து இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் ஓரளவு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் கால்குலேஷன் சொல்லக்கூடிய எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்கெமாட்டிக் ரீடிங் பண்ணுறதுக்கான டிராயிங் கோர்சஸ், அப்புறம் வந்து பிஎல்சிக்கான ட்ரைனிங் கோர்சஸ், அப்புறம் வந்து சப்ஸ்டேஷனுக்கான பேசிக் ஃபண்டமெண்டல் கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து ஹைட்ராலிக் நியூமேட்டிக் ட்ரைனிங் கோர்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் கைட்லைன் நோட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் டிசைன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கேபிள் செலெக்ஷன்ஸ், டி செலெக்ஷன்ஸ், அதுபோல் இருக்கக்கூடிய கால்குலேஷன் டிசைன் கோர்சஸும் இருக்குது. அது இல்லாமல் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் பவர் ப்ரொடக்ஷன் கோர்சஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு யாராச்சும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். வேணுன்றவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து லோட் கால்குலேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்ம எவ்வளோ லோடிங் பண்ணலாம், அதெல்லாம் வந்து பிரைமரி வைண்டிங்கில் போகக்கூடிய கரண்ட், அதெல்லாம் வந்து செகண்டரியில் போகக்கூடிய கரண்ட் எப்படி சொல்லிட்டு மேனுவலாக கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரியல், அப்புறம் வந்து பவர் பிளான்ட். ஓகேங்களா, நம்மளுடைய வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் அப்புறம் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறது தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய கன்சூமர் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே போல் பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கிறதுக்காக பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய வோல்டேஜ் வந்து அதிகமாகவே இருக்கும். இது போல் கொஷின்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி வைண்டிங்கில் வந்து எவ்வளோ கரண்ட் போகும், செகண்டரி வைண்டிங்கில் வந்து எவ்வளோ கரண்ட் போகும்னு சொல்லிட்டு நம்ம மேனுவல் கால்குலேஷன் மூலிமா வந்து நம்ம கற்றுக்கலாம். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரே வந்து டீட்டெயில்டாக வந்து அவங்களுடைய நேம் பிளேட்லேயே வந்து டேப் பொசிஷன்ஸ் அதெல்லாம் வந்து கால்குலேஷன்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக வந்து நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மரில் போகக்கூடிய பிரைமரி வைண்டிங் கரண்ட், செகண்டரி கரண்ட்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல் பேனலில் ட்ரான்ஸ்ஃபார்மர் பேனலில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேசிக் டீட்டெயில். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓவர்வியூவாக பார்க்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்துருக்கக்கூடிய நேம் பிளேட் டீட்டெயில்ஸ். நீங்கள் எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்தாலுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரைமரி வைண்டிங் கரண்ட்டு, வைண்டிங் உள்ளே இருக்கக்கூடிய வெயிட், அதெல்லாம் வந்து ஆயில் கெப்பாசிட்டி, அதெல்லாம் கரண்ட்டு, இம்பிடன்ஸு, என்ன டைப் ஆஃப் கூலிங் சிஸ்டம்ஸ், அதெல்லாம் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வந்தாங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நேம் பிளேட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் இன்டர்வியூ லெவலில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து எவ்வளோ கரண்ட் வந்து போகும், இவ்வளோ கேவிஏ ட்ரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரியில் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்பல்சரி கேட்பாங்க. அதை வந்து நம்ம கால்குலேஷன் மூலிமா எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து நேம் பிளேட் என்னென்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கெப்பாசிட்டின்னு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கேவிஏ, 500, 600, அப்புறம் வந்து 25 kV டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் வந்து நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. அதே போல் ஹெச்வி, எல்வி ரெண்டு வைண்டிங் வந்து நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி சைடு வந்து ஹெச்வின்னு சொல்லுவாங்க, செகண்டரி சைடு வந்து எல்டின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் லைன் ஹெச்வினா ஹை வோல்டேஜ், அதில் பார்த்திங்கன்னா வந்து 11,000 வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. எல்இயில் வந்து 433 வரும்னு போட்டிருக்காங்க. அதே போல் நம்மளுடைய கரண்ட் ரேட்டிங்கும் போட்டிருப்பாங்க. நம்மளுடைய ஹெச்வி வைண்டிங்கில் போகக்கூடிய கரண்ட்டு, அதே போல் எல்இ வைண்டிங்கில் எவ்வளோ வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து கரண்ட் லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே போல் டெம்பரேச்சர் ரைஸு, அதே போல் வைண்டிங் டெம்பரேச்சர்ஸு, அதெல்லாம் வந்து டைப் ஆஃப் கூலிங்ஸு, என்ன ஃப்ரீக்வன்சியில் வந்து ஆப்ரேட் ஆகுது, இம்பிடன்ஸோட பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, என்ன டைப் ஆஃப் வெக்டார் குரூப்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்மளுடைய நேம் பிளேட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன டைப் ஆஃப் வெக்டார் குரூப்னு கொடுத்துருப்பாங்க. பிரைமரி வந்து டெல்டாவாகவும் செகண்டரி வந்து ஸ்டார் கனெக்ஷன்லேயும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக அதில் பாருங்கள். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக பார்க்கலாம். அது என்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் வந்து கிளியராக பார்த்தா உங்களுக்கு புரியும். இது வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ லெவலில் போகும்போது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோட் கால்குலேஷனாக ஆன் ஃபுல் லோடுன்னு போட்டு நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மருடைய கெப்பாசிட்டி வந்து நமக்கு தெரியும். இது வந்து 25 kVயாக இருக்கலாம், அல்லது வந்து 1600 அல்லது 2000 என்ன ரேஞ்ச் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து இது பேசிக்காக வந்து நான் இதில் 25ன்னு கொடுத்துருக்கு. அதே போல் வந்து நோ லோடு ஹெச்வி சைடோடைய வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்கு 11,000 வோல்டேஜ் 11 kV சிஸ்டம்னு வச்சுங்களேன். அதே போல் எல்வி சைடோடைய வோல்டேஜ் வந்து 433 கொடுத்துருக்காங்க. ஹெச்வி சைடு ஃபுல் லோடு கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான லைன் கரண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா KVA / √3 இன்ட்டு ஹெச்வி லைன் வோல்டேஜ்னு போட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஹெச்வி ஹை வோல்டேஜ் சைடு பிரைமரி வைண்டிங்கில் போகக்கூடிய கரண்ட் வந்து கிடைக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 25 kVA வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து 25 × 1000 மல்டிப்ளை பண்ணி /√3 இன்ட்டு 11 kV. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி வைண்டிங்கில் போகிறது வந்து 11 kV. இது வந்து நீங்கள் 22 kVயாக கூட இருக்கலாம், அல்லது வந்து 33 kVயாக கூட இருக்கலாம், அல்லது வந்து 110 kVயாக கூட இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வோல்டேஜ் லெவலை வந்து நீங்கள் மாற்றி போட்டுங்க. இப்போ 25 kVA ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து எவ்வளோ கரண்ட் போகும்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.32 ஆம்ஸ் வந்து 1.32
312 ஆம்ஸ் வந்து ஹெச்வி வைண்டிங் வந்து போகும். எது இதோட ஃபுல் லோடு கரண்ட்டு அந்த 25 கேவியில் வந்து இவ்வளோ போகும். அதே போல் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு 500 கேவி யூஸ் பண்ணுறேன், ஒரு 600 அதாவது 1200 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ரேஞ்சுக்கான கேவியை வந்து நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா பார்த்தா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸாக வந்து நம்மளுடைய ப்ரைமரி வைண்டிங்கில் போகக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 1.312 ஆம்ஸ்னு வந்து நம்மளுடைய ப்ரைமரி வைண்டிங்கில் போகக்கூடிய கரண்ட். ஓகேங்களா, இது வந்து 25 கேவியே. இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து இங்கே போட்டு கூட நம்ம வந்து கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து எல்வி சைட் ஆஃப் லைன் கரண்ட். நம்மளுடைய எல்வி சைடு நம்ம செகண்டரி நம்ம சைடில் வந்து நம்ம கன்சூமர் எண்டில் பார்த்தீங்கன்னா செகண்டரி சைடில் போகக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேவியே இதே ஃபார்முலா தான். பட் ஆனால் வோல்டேஜ் வந்து நீங்கள் மாற்றணும். லைன் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 433 போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு செகண்டரி வைண்டிங்கில் போகக்கூடிய நம்மளுடைய மேக்ஸிமம் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் 33.33 ஆம்ஸ் வந்து இந்த 25 கேவிஏ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம வந்து லோடிங் பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக்காக வந்து நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மரில் எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் வந்து போகும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கான பேசிக் ஃபார்முலா. இது வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ போனால் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஒரு சப்ஸ்டேஷன் பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அதுபோல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெப்த்தாக நாலேஜ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அதே போல் வந்து இதில் கிளியராக வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ எல்லாம் டீட்டெயில்டாக அதை கொடுத்துருக்கோம். இதையும் நீங்கள் பாருங்கள். அதே போல் ஹெச்வி சைட் டெல்டா கனெக்டடாக தான் வந்து நம்மளுடைய ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே போல் எல்வி சைட் ஸ்டார் கனெக்டடாக இருந்தால் வந்து ஃபேஸ் வோல்டேஜ் வந்து லைன் வோல்டேஜ் /√3 போட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபேஸ் வோல்டேஜ் வந்து ஸ்டார் கனெக்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக் ஓவர்வியூவாக தெரிஞ்சு வச்சிங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ லெவலில் போகும்போது வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்லைன் கோர்ஸ் வேணுன்றவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். எதுவுமே வந்து கம்பல்ஷன் இல்லை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.